கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ் ஆஃப். தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்து வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதனால் கர்த்தருடைய செய்தி வெளியிலே பரிசுத்த வேதாகமும் கணவன் மனைவிக்கான வேதாகம போதனை என்ன? கணவன் மனைவிக்கான வேதாகம போதனை என்ன? பைபிள் டீச்சிங் ஃபார் ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஒய்ஃப்ஸ். இன்றைக்கு போதனைகள் பரிசுத்த வேதாகமத்திலே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கணவன் மனைவி எவ்விதமாக நடக்க வேண்டும், அவர்கள் எப்படி வாழ வேண்டும். ஆதாம் ஏவாளை பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தினார். முதலாக அவர்களை ஏதேன் தோட்டத்திலே இணைத்தார். அந்த தேவன் கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்ற அநேக போதனைகளை பரிசுத்த வேதாகமத்திலே கொடுத்திருக்கின்றார். நமக்கான போதனைகளை நாம் புதிய ஏற்பாட்டிலே 7 இடங்களிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 7 இடங்களிலே சொல்லப்பட்டுள்ள வசனங்களை நாம் தியானித்து அதன்படியாக நாம் நம்மை மாற்றி அமைத்துக் கொள்ள இருக்கின்றோம். முதலாவது கணவன். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 2 முதல் 5 வசனங்கள். ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். வேசித்தனம் கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே சொல்லப்படவே கூடாது. ஒருவனுக்கு ஒருத்தி, அந்த நீதியிலே நாம் மாறவே கூடாது. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையே செய்ய கடவன். அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். ஒரு புருஷன் மனைவிக்கு என்ன செய்யணும், அதை அவன் செய்ய வேண்டும். திருமண துவக்கத்திலே மிக நன்றாக இருக்கின்றார்கள். குழந்தைகள் பிறக்கிறது, நன்றாக இருக்கின்றார்கள். நாளடைவிலே இது கசக்க ஆரம்பிக்கிறது. ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாது. செய்ய வேண்டிய கடமைகளை புருஷன் தொடர்ந்து அவளுக்கு செய்ய வேண்டும். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல. அவனுடைய சரீரத்திற்கு ஒரு அதிகாரி இருக்கிறார். யார் என்றால் அவனுடைய மனைவி. ஏனென்றால் அவள் தான் அதிகாரி, அந்த சரீரத்தை அதிகாரம் செலுத்தக்கூடியவள். மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு போதனை ஒரு கணவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின கடிதத்திலே இதை தெரியப்படுத்துகிறார். கொரிந்து சபையானது நிறைய பிரச்சனைகளை கொண்ட சபையாக இருந்தது. அவர்கள் சத்தியத்தின்படியாக நடவாமல் வேறு வழியாக போய் கொண்டிருந்தார்கள். எனவே அந்த சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் அநேக சத்தியங்களை சொல்லியிருக்கிறார். கணவன் மனைவி எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு சத்தியத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு தெளிவாக சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
அதே போல மனைவி என்ன செய்ய வேண்டுமா? தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. ஆக அந்த சரீரத்தை அவன்தான் ஆண்டு கொள்ள வேண்டும், புருஷன்தான் ஆண்டு கொள்ள வேண்டும். சொந்த புருஷனை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் அவர்களுக்கான ஒரு போதனையாக இருக்கிறது. ஆக இருவருமே இந்த விஷயத்தில் வேத வசனத்தின்படியாக நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமும் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. இரண்டாவது, எபேசியர் 5வது அதிகாரம் 28 மற்றும் 33 வசனங்கள். அந்தபடியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன்னுடைய சரீரத்தை அவர் எந்த அளவுக்கு நேசிப்பாரோ அந்த அளவுக்கு சொந்த சரீரங்களாக மனைவிகளை பாவிக்க வேண்டுமா? அவருக்கு பசி வருகிறது, போய் சாப்பிடுகிறார். மனைவி சாப்பிட்டாளா இல்லையா என்று அவர் நினைவு கூற வேண்டும். சொந்த சரீரத்தை அவர் எப்படி பேணி பாதுகாக்கிறாரோ அதை போல மனைவியானவளை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மனைவிக்கு மேலாக தங்களுடைய சரீரத்தை போஷிப்பார்கள். ஆனால் மனைவியானவள் இருக்கிறாள், அவளும் என்னுடைய சரீரமாக இருக்கிறாள் என்ற ஒரு உணர்வோடு கூட அதை போஷிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சரீரத்தை எந்த விதமாக அவன் நேசிக்கிறானோ அதே போல மனைவியையும் நேசிக்க வேண்டும். தன்னில் தானே அன்பு கூறுகிறான். தன்னுடைய சரீரத்தை நேசிப்பதை போல மனைவியை நேசிக்கிறான். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியின் இடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள். மனைவியானவளுக்கும் இங்கே போதனை சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷனிடத்திலே பயபக்தியாக இருக்க கடவுள். பயபக்தி மிக மிக அவசியம். தேவன் கொடுத்த கணவன் இந்த பூமியிலே ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய நன்மைகளை கண்டடைய வேண்டும் என்றால் தேவன் கொடுத்த அந்த புருஷனோடு கூட அவள் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அதிகமான நன்மைகளை அவள் பெற்றுக்கொள்வாள். பிரிவினையை தேவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதே இல்லை. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். தேவன் இணைத்தார் ஆதியிலே. ஆதாமுக்கு ஒரு ஏற்ற ஒரு துணையை உண்டு பண்ணினார். அவள்தான் ஏவாள். உலகத்தில் எத்தனையோ இருந்தது, அதெல்லாம் ஏற்ற துணையாக காணப்படவில்லை. ஆனால் ஏவாள் தான் ஏற்ற ஒரு துணை. இது தேவன் ஏற்படுத்திய திட்டம். இதை இருவருமே புரிந்து கொண்டு திருமண அந்த ஒப்பந்தத்திலே இணைய வேண்டும். வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளாக கொண்டு செல்ல வேண்டும். மூன்றாவதாக பார்க்கும்போது ஒவ்வொரு வசனங்களிலுமே கணவன் மனைவி இருவர்களுக்குமான போதனையைத்தான் இந்த புத்தகங்களிலே நாம் படிக்கிறோம். எபேசிய கிறிஸ்தவர்களுக்கு அவர் எழுதுகிறார், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். இன்றைக்கு மனைவிகளிலே அன்பு கூறுகிறார்களா? அநேக புருஷர்கள் மனைவியை தவிர எல்லாரிடத்திலும் அன்பு கூறுவார்கள். அது மாபெரும் தவறு. தேவன் கொடுத்த மனைவியின் இடத்திலே முதலாவது அன்பு கூற வேண்டும். ஏன் அது சொல்றாருன்னா, அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்தார். கிறிஸ்து சபையிலே எந்த விதமாக அன்பு கூர்ந்திருப்பார்? அதை போல புருஷர்கள் மனைவிகளிலே அன்பு கூற வேண்டுமா? Husbands, love your wives, even as Christ also loved the church and gave himself for it. இயேசு கிறிஸ்து சபைக்காக தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தார். மனைவியும் எவ்விதமாக இருக்க வேண்டுமா? எபேசியர் 5வது அதிகாரம் 22-23 வசனங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு நீங்கள் எந்த விதமாக கீழ்ப்படுவீங்க?
அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை அப்படியே பற்றி கொள்வீங்க. அதை போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. அவர் சொல்கிறாரு ஒரு காரியம், அவர் கிடக்கிறாரு, அவர் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். இப்படி சொல்லக்கூடிய அநேக பெண்கள் உண்டு. ஒருபோதும் அதை சொல்லவே கூடாது. நீங்கள் எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அதே போல் உங்கள் சொந்த புருஷர் சொல்லக்கூடிய காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவரே சரீரத்துக்கு இரட்சகராக இருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலை. அதே போல ஒரு குடும்பத்திற்கு தலை கணவன். மனைவி ஒருபோதும் தலையாக இருந்து விடவே கூடாது. அநேக பொறுப்புகளை மனைவிமார்கள் தான் பெற்றுக்கொள்கிறார்கள். அதுவும் தவறு. கணவன் தான் எல்லா விதமான பொறுப்பையும் வைத்திருக்க வேண்டும். அவன் தான் குடும்ப தலைவன். ஆக குடும்ப தலைவன் என்று வேதாகமம் அவனை அழைக்கிறது. ஏனென்றால் அவன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவரே சரீரத்திற்கு இரட்சகராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல 1 பேதுரு 3வது அதிகாரம் 5-6 வசனங்களுக்கு போகும்போது சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தார். அந்த அளவுக்கு மரியாதை வைத்திருந்தாள். முற்பிதாக்களிலே பார்க்கும்போது சாராள் ஒரு விசேஷித்த ஒரு பெண்மணி. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். இன்னைக்கு மனைவியானவள் சாராளை போல கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அந்த விதமாக சாராள் இருந்தாள். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறதான மனைவிமார்கள் நீங்கள் இந்த விதமாக புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருப்பீர்கள் என்றால் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவனுடைய கரம் உங்களோடு கூட நிச்சயமாக இருக்கும். நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ஆபிரகாமை போல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நாம் வசனம் சொல்லுகிறபடியாக அதற்கு நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 4வதாக நாம் பார்க்கும்போது கொலோசியர் 3வது அதிகாரம் 19வது வசனத்திலே புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். Husbands, love your wives and be not bitter against them. அவர்கள் மேலே கசந்து கொள்ளக்கூடாது. இன்றைக்கு அநேகர் கசந்து கொள்ளுகிறார்கள். வேற யாரை போய் நான் கசந்து கொள்வது? வீட்டில் அவள் தானே இருக்கிறாள், அவள் இந்த விதமாக செய்தபடினாலே தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது, இது எல்லாத்துக்குமே காரணமே இவள் தான். ஒட்டுமொத்த பழியையும் மனைவி மீது போடுவது அது பெரிய தவறு. அது கசப்பை உண்டு பண்ணும் வாழ்க்கையிலே. முதலாவது உங்கள் மனைவிகளிலே அன்பு கூறுங்கள். அதனால என்ன பரவாயில்ல, வேணும்னா செய்தோம், ஏதோ தெரியாமல் நடந்து விட்டது, விட்டுவிடு. இப்படி அவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். கணவன் மனைவிக்குள்ளாக நிறைய பிரச்சனைகள் வருகிறது. நம்முடைய எதிராளியான பிசாசானவன் பிரச்சனைகளை தூண்டுவான். எப்படியாவது அவர்கள் பிரிந்து போக வேண்டும், தேவன் இணைத்ததை பிரிக்க வேண்டும் என்பதிலே முதலாவது ஆளாக இருப்பவன் பிசாசு. எனவே பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள் என திருமறை நமக்கு போதிக்கிறது. ஒருபோதும் பிசாசுக்கு நாம் இடம் கொடுத்து விடவே கூடாது. கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் அவன் உங்கள் மத்தியிலே ஆட்சி செய்ய ஆரம்பித்து விடுவான். அப்புறம் அவனுடைய போதனைகள் தான் உங்கள் குடும்பத்திலே நிலைத்திருக்கும். எனவே வேத சத்தியங்களை நீங்கள் நோக்கி பாருங்கள். தேவன் அவர்களிலே அன்பு கூற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே புருஷர்கள் அன்பு செலுத்த வேண்டும், கசந்து கொள்ளக்கூடாது. மனைவிகளை பார்த்து சொல்லுகிறார். 18வது வசனம் கொலோசியர் 3:18 மனைவிகளே
கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படியணும், அது கர்த்தருக்கு ஏற்றபடியாக கீழ்ப்படியுங்கள். பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது, அதன்படியாக கீழ்ப்படியுங்கள். வீட்டிலே தரித்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நலமான காரியங்களை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற விதமாக வளர்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இவைகளை நீங்கள் செய்வீர்கள் என்றால் ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்கும். அந்த குடும்பத்தினுடைய தேவைகள், நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம் அல்லவா, அவளுடைய புருஷன் அவளை பாராட்டுகிறான், அதிகாலையிலே படி இழக்கிறாள், அதிகாலையிலே எழுந்து கொள்ளுகிறாள், வீட்டு வேலைகள் எல்லாம் சிறப்பாக கவனித்துக் கொள்ளுகிறாள், அவனுடைய பிள்ளைகள் வளர்கிறார்கள், புருஷன் அவளை பாராட்டுகிறான். அந்த அளவுக்கு ஒரு பாராட்டை பெறத்தக்கதாக சகோதரிமார்கள் குடும்பத்தின் மேலே அக்கறை உள்ளவர்களாக இருந்து செயல்படுவார்கள் என்றால் அந்த குடும்பம் மிக சிறப்பான ஒரு குடும்பமாக அமையும். கர்த்தருக்கு ஏற்றபடியாக உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஐந்தாவதாக நாம் பார்க்கும்போது, முதிர் வயதுள்ள புருஷர்களே என்று சொல்லுகிறார். தீத்து 2வது அதிகாரம் 2வது வசனம். ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நிறைய அனுபவம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு வேத வசனத்தோடு கூட இணைந்து ஒரு வாழ்க்கையை நடத்த வேண்டும். நல்லொழுக்கம் மிக மிக அவசியம். இன்றைக்கு அதிகமாக இந்த பாலியல் சீண்டல் யார் செய்கிறார்? முதியோர்கள் தான் செய்கிறாங்க. நிறைய ரிப்போர்ட் வருகிறது. முதிர் வயதுள்ளவர்களுக்கு அறிவு அவசியம். எல்லாம் இந்த உலகத்திலே அனுபவித்தவர்கள். அவர்கள் போய் இந்த விதமாக செய்யும் போது நம்முடைய நாட்டுக்கு அசிங்கம், நம்முடைய வீட்டுக்கு அசிங்கம், ஒட்டு மொத்தத்திலே தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டவர்களாக போய்விடுவோம். எனவே நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி புத்தி சொல்லு. வயதுக்கேற்றார் போல நாம் நடந்து கொள்ள வேண்டும். 60 ஆசை வரும் என்று சொல்வார்கள். இந்த விதமான வார்த்தைகளை பிடித்து கொண்டு இன்றைக்கு பயணிக்கக்கூடிய அநேக முதியோர்கள் இருக்கிறார்கள். நாம் எந்த வயதில் இருக்கிறோம், அது நமக்கு பொருத்தமான ஒன்றா, அதை நாம் செய்யலாமா, வயதுக்கேற்றபடியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும், ஆலோசனைகளை சொல்ல வேண்டும், எதிர்கால சந்ததிக்கு நலமான காரியங்களை விட்டு செல்ல வேண்டும். இதுதான் முதியோர்கள் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். அதைத்தான் தீத்துவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மந்தையை கண்காணிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு கூட முதியோர்களைத்தான் நியமிக்கிறார்கள். ஒரே மனைவியுடைய புருஷர்களாக இருக்க வேண்டும், நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை தான் சபையிலே மூப்பர்களாக நியமிக்க முடியும். ஆக முதிர் வயது உள்ளவர்கள் இந்த தகுதி அம்சத்தை உடையவர்களாக மாறுகிறார்கள். முதிர் வயது உள்ள ஸ்திரீகள், தீத்து 2வது அதிகாரம் 3-5 வசனங்கள். முதிர் வயது உள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும், அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாமே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாக இருக்க வேண்டும். வீண் அழுவற்காரர்களாக மாறி போய்விடக் கூடாது. அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும். இன்றைக்கு மதுபானம் எல்லோரையுமே பற்றி பிடிக்கிறதாக இருக்கிறது. அது விரியனை போல தீண்டக்கூடியதாக இருக்கிறது. மேலை நாடுகளில் இருக்கிறதான கலாச்சாரம் இன்றைக்கு நம்ம நாடுகளையும் கூட பற்றி கொண்டது. ஒரு குடும்பத்தை சிறப்பாக நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு முதிர் வயதுள்ள ஒரு ஸ்திரீகளுக்கு இருக்கிறது. எதிர்கால சந்ததி அவர்களுடைய கரங்களிலே இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது. 6வதாக நாம் பார்க்கும்போது 1 பேதுரு 3:7 நாம் வாசிக்கிறோம். அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடன் வாழ்ந்து
உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். புருஷர்களை என்ன செய்ய வேண்டும்? மனைவியானவள் பலவீன பாண்டம், அதான் துணையாக ஏற்படுத்தினார். முதலாவது ஆதாமை உண்டு பண்ணினார். ஆதாமுடைய விழா எலும்பிலிருந்து தான் மனைவியானவள் சிருஷ்டிக்கப்பட்டார். ஆதாம் தேவ சாயலை உடையவனாக இருக்கிறான். மனைவியானவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டால் மனுஷி எனப்படுவாள். அவள் ஒரு பலவீனமான பாண்டம் என வேதம் சொல்லுகிறது. ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு விவேகத்துடன் வாழ வேண்டும். இருவருமே நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவங்களும் பரலோகத்துக்கு வரணும், அவங்களும் பரிசுத்தமாக வேண்டும், அவர்களும் நித்தியத்தை சுதந்திரிக்க வேண்டும், அவர்களும் கெட்டு போய்விடக்கூடாது. நீங்க மட்டும் நித்தியத்துக்கு போனா போதாது, அவர்களும் வர வேண்டும். எனவே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்ய வேண்டும். அதே போல மனைவியானவர்களுக்கும் சொல்லுகிறார் பேதுரு, 1 பேதுரு 3:1-4, அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஊருக்கெல்லாம் நம்ம உபதேசம் செய்யலாம், ஊருக்கெல்லாம் நல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் கணவன் இடத்திலே நல்ல பெயர் வாங்க வேண்டும். கணவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். In the same way, wives, be in subjection in your own husbands. சொந்த கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? அப்போது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். போதனையே தேவையில்லை, உங்களுடைய கற்புள்ள நடக்கை போதும். என் மனைவி மிக சிறப்பானவள், அவ்வளவு பயபக்தியானவள், அவள் சொல்வது தேவ வாக்காக இருக்கிறது என்று சொல்லி உங்களை பற்றி கொள்வார்கள். போதனையின்றி அவர்கள் கன்வெர்ட் ஏற்றுக்கொள்வார்கள். ஆக நடக்கை மிக மிக அவசியம். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல், இது அலங்காரமாய் இருக்கக்கூடாது என வேதம் சொல்லுகிறது. ஆனால் இதைத்தான் இன்றைக்கு அலங்கரிக்கிறார்கள். எதை வேண்டாம் என்று வேதாகம் சொல்லுகிறதோ அதற்குத்தான் பெண்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இதனாலே அநேகர் பலவீனப்படக்கூடும். கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுவார்கள். பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்குகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அப்ப சரீரத்தை ஒடுக்க வேண்டியது அவசியம். போதும், ஆண்டவர் கூட உடை கொடுத்தார், தோல் உடைகளை உண்டு பண்ணினார் ஆதாம் ஏவாளுக்கு. நம்முடைய உடையானது மிகவும் சிம்பிளாக இருக்க வேண்டும். உயர்வான வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறமான அலங்கரிப்பு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுதே. அதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பெற்றது, தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பெற்றது என வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டதான அலங்கரிப்பை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். சாந்தம், அமைதி. நாம் அமைதியாக இருக்கும்போது அநேகர் அதை விரும்புவார்கள். சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணம் வேண்டும், அப்போதான் நாம் பாக்கியவான்களாக மாற முடியும். சாந்த குணத்தை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த விதமான குணங்கள் உங்களுக்கு இருக்கும்போது அது பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். கடைசியாக நாம் பார்க்கும்போது இருவருக்குமே சேர்ந்த ஒரு போதனையை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். எபேசியர்ல ஒவ்வொரு வசனத்திலுமே இருவருக்குமான போதனைகள் இருக்கிறது. ஆனால் இந்த வசனம் இருவருக்கும் சேர்ந்து ஒரே ஒரு போதனை தான். எபேசியர் 5:21, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள், submitting yourselves one to another in the fear of God.
தெய்வ பயத்தோடு இருக்க வேண்டுமா? 2 பேருமே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியணும். அவர் கீழ்ப்படியட்டும், இல்ல நான் கீழ்ப்படிய மாட்டேன், எப்படி பிடிவாதம் பிடிப்போம் என்றால் தேவனுடைய நன்மைகளை நாம் பெறுவது கடினமாகிவிடும். தெய்வ பயம் இருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய வேண்டுமா? தெய்வ பயத்தோடு கூட அந்த கீழ்ப்படிதலானது இருக்க வேண்டும். அப்போதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆபிரகாமுடைய சொல்லுக்கு சாராள் கீழ்ப்படிந்திருந்தாள். அதே போல உங்களுடைய கணவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். நிறைய குடும்பங்களில் முடிவை சகோதரிகளிடத்தில் விட்டு விடுகிறார்கள். கணவன் என்னதான் தீர்க்கமாக முடிவெடுத்தாலும் கடைசியிலே என்னம்மா சொல்ற நீ அப்படின்னு ஒரு வார்த்தையை போய் கேட்குற. அப்போ அந்த என்னம்மா சொல்ற அந்த வார்த்தையில தான் முடிவே இருக்கிறது. அப்போ முடிவு எங்கே போய்விட்டது? தேவன் முதலாவது ஆதாமை தேர்வு செய்தார். பிசாசு கூட ஆதாமை வஞ்சிக்கவில்லை, ஏவாளைத்தான் வஞ்சித்தான். ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டாள் என வேதம் சொல்லுகிறது. ஆதியிலிருந்து பிசாசு பெண்களை கொண்டு அநேக காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அதில் அவர்கள் சிக்குண்டு தவிக்கிறார்கள், அவர்கள் பலவீன பாண்டமாக இருக்கிறார்கள். எனவே குடும்ப தலைவன் புருஷர்கள் மிக கவனமாக குடும்பத்தை ஆண்டு கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படியாக அவர்களை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களிடத்தில் தான் இருக்கிறது. ஆதியிலிருந்து பாருங்கள், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று தான் கேட்டார். ஏவாளே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கவில்லை. சிந்திங்க. ஆபிரகாமை கூப்பிட்டார். நோவாவின் இடத்திலே வேலையை கட்டக்கூடிய பொறுப்பை கொடுத்தார். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்தி வேளையிலே கணவன் மனைவி ஆகிய இருவருக்கான வேதாகம போதனை என்ன என்பதை நாம் 7 வசனங்களிலிருந்து நாம் தியானம் செய்தோம். இந்த போதனைகள் வேதாகமத்தினுடைய போதனையாக இருக்கிறது. இதில் நாம் ஒன்றையும் கூட்ட முடியாது, குறைக்கவும் முடியாது. வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அந்த போதனையை அப்படியே நாம் கேட்க வேண்டும். கணவன்மார்கள் பெரும்பாலும் ஃப்ரீயாக இருக்க விரும்புகிறார்கள். ஒரு இடத்துக்கு போகும்போது கூட ஃப்ரீயாக போயிட்டு வரணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. ஏன் மனைவியை அழைத்து கொண்டு போகக்கூடாது? ஒரு சகோதரி என்னிடத்துல சொன்னாங்க, ஏன் பிரதர் அவங்க அழைத்துட்டு போக மாட்டேங்கிறார்கள் என்றால், அவங்க ஃப்ரீயாக இருக்க முடியாது, நாங்கள் அவங்களோட போனால் அவங்களுக்கு இடையூறாக இருக்கும், அதற்காக அவங்க இந்த விதமாக செய்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வேதனையான ஒரு கருத்தாக இருந்தது. அவர்கள் அனுபவப்பட்டிருக்கிறார்கள். நாம் கல்யாணம் செய்கிறதுக்கு முன்னே வரைக்கும் நாம் ஃப்ரீ தான். திருமணம் செய்ததுக்கு அப்புறம் நாம் ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. மனைவியோடு தான் நாம் இருக்க வேண்டும். நான் ஜாலியாக இருப்பேன், அது ஒரு காலம். திருமண பந்தம் ஒரு காலம். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது. அந்தந்த காலத்திலே அதனதின் காரியங்களை செய்ய வேண்டும். வாலிய வயசுல இங்க ஜாலியாக சுத்துங்க வாங்க, உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. மனைவி வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஜாலியாக சுத்த முடியாது. மனைவியோடே செல்ல வேண்டும், மனைவியோடே திரும்ப வேண்டும். அது உங்களுக்கு நல்லது, மனைவியானவளுக்கும் நல்லது. இருவருமாக கூடி வாழுங்கள். அப்பொழுது கூடி நன்மைகளை பிதாவாகிய தேவன் உங்களுக்கு தந்தருவார். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, கணவன் மனைவிக்கான போதனை குறித்து நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த போதனையை ஏற்றுக்கொண்ட அருமையான தேவ ஜனங்கள், கணவன் மனைவிமார்கள் அதன்படியாக தங்களுடைய வாழ்க்கை சக்கரத்தை மாற்றி அமைத்து கொண்டு உம்மிலே நிலைத்திருக்க அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தள்ள வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். Submitting yourselves one to another in the fear of God. Amen. 6379350509. Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel.
May God bless you all.